வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம வீட்டு பால்லேருந்து வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ரெகுலராக மாட்டுப்பால் வாங்குகிறேன் அண்ட் ஈவினிங் நாங்கள் 2 லிட்டர் வாங்குவோம். 2 லிட்டர் நல்லா காய்ச்சிட்டு 1 லிட்டர் எப்படி யூஸ் பண்ணிடுவோம். மீதி இருக்கிற 1 லிட்டரை நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சுட்டு காலையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்கான ஆடைப்படியும் அதை தான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் ஒரு 10 நாளாக கலெக்ட் பண்ணிட்டு வரேன். அண்ட் பாலில் கிடைக்கிற ஆடை மட்டும் இல்லைங்க, தயிர் ஊற்றும் போது தயிர்லேயும் மேலாப்பில் ஆடை வரும் இல்லைங்களா, அந்த ஆடையும் இதோட சேர்த்தே கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர் ஈஸியாக வரும். யூஸ்வலாக பேக்கெட் பாலை விட வெளியே வாங்குகிற மாட்டுப்பால்லையும் எருமை பால்லையும் வெண்ணெய் நிறைய கிடைக்கும். இது நான் ஒரு 10 நாளாக கலெக்ட் பண்ண ஆடை அண்ட் இதை நான் ஃப்ரிட்ஜில் இருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சிட்டேன். கண்டிப்பாக இது நார்மல் டெம்பரேச்சரில் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வெளியே இருக்கணும். இதை ஒரு 20லேருந்து 30 செகண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் அடிக்க போகிறோம். இது நல்லா மிக்ஸ் ஆகணும், அதுக்காக தான். ஃபர்ஸ்ட் செட் நீங்கள் அடிக்கும்போது ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் அடித்தாலே போதும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை திரும்பவும் ஒரு 1 நிமிஷம் அடிங்க. இதோ அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும், கலந்து விட்டுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி திரும்பவும் அடிக்க ஆரம்பிங்க. பட்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிரேக் விட்டு அடிச்சுட்டே வாங்க. இதோ இங்கே சூப்பராக பட்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு. வெண்ணெய் நல்லா இந்த மாதிரி மேலே நிற்கும். இதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற ஆடையிலேருந்து கண்டிப்பாக பட்டர் ஃபார்ம் ஆகிடும். இன்கேஸ் 10 நிமிஷத்துக்கு மேலேயும் பட்டர் ஃபார்ம் ஆகலைன்னா ஒரு 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2-3 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அடிக்க ஆரம்பிங்க. இந்த பட்டரை ஒரு 2-3 தடவையாவது தண்ணி வச்சு நல்லா அலசிக்கோங்க. நாங்கள் வீட்டில் வாங்குகிற மாட்டுப்பால் செம்ம திக்காக இருக்கும், நிறைய ஆடை வரும். அதனால தான் எனக்கு 10 நாளில் இவ்வளோ ஆடை கிடச்சிச்சு. இப்போது இந்த பட்டரை எனக்கு இப்படியே ஸ்டோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் இதை ஷேப் பண்ண போகிறேன். பட்டர் பேப்பரில் இதை ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இதை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டன் பண்ணி இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இது நல்லா ஃப்ளாட்டன் ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சிடுங்க. இதோ இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ பார்ச்மெண்ட் பேப்பரில் சுற்றி நல்லா பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு எதுக்காகவும் இப்படி ஸ்லைஸ் பண்ணலை. இதோ சூப்பராக வெண்ணெய் ரெடி பண்ணியாச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கும். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.